அஸ்ஸலாமு அலைக்கும்மா. இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் மந்தி செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் சொல்கிறேன். இப்போ நான் வந்து 800 கிராம் வந்து அரிசி போட போகிறேன். இங்கே பாருங்கள், இந்தியன் கேட்டு 800 கிராம். அதுக்கு தேவையான பொருள் வந்து மந்திக்கு தேவையான பொருள் சொல்கிறேன். 2 லீஃப் இலை, ஒரு இது எலுமிச்சைப்பழம் காஞ்சது, இண்டிக்கன் சீரகம், இந்த சிக்கன் சூப்பு பொடி வேணும். நம்ம பட்டரும் எண்ணெயும் கலந்து தான் ஊற்றி இதை திங்கணும். 3 கிராம்பு, ஒரு இந்த பூவு வந்து ஏலக்காய், பட்டை, இது இவ்வளோ நம்ம தாளிக்கிறதுக்கு. இதுக்கு ஒரு பொடி செய்யணும், அதை நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, இந்த போட்டிக்கிற இந்த 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 இது ஃபுல்லாக அதில் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கிட்டு என்ன செஞ்சேன், இதை மை போல் அரைச்சி வச்சுக்கிறேன். இதுதான் மெயின் இந்த மந்தி மசாலாவுக்கு. இங்கே பாருங்கள், 2-3 சின்ன வெங்காயத்தில், பெரிய வெங்காயத்தில் 3 வெங்காயத்தை வெட்டி வச்சுக்கிறேன். இது இந்த பக்கம் உள்ளது நான் சட்னிக்கு வச்சுக்கிறேன். இந்த பக்கம் உள்ளதை நம்ம இப்போ சோத்துக்கு போட போகிறோம். இதுக்கு தக்காளி கிடையாது, புதினா மல்லி எதுவுமே கிடையாது. இதுதான் நம்ம மந்தி இப்போ செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோம், முதல்ல நம்ம அரிசியை ஊற வச்சுக்கிறணும். மட்டன் ஆயிருந்தால் நம்ம குக்கரில் 2 விசில் அடித்து நம்ம எடுத்துக்கிற வேண்டியது. சிக்கன் ஆகிக்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம்லாம் பிரியாணி மாதிரி வேலை கிடையாது, சிம்பிளான வேலை தான். அதனால் இதை முதல்ல என்ன செய்யணும், நமக்கு தேவையான அரிசி நான் சொன்னேன்ல 800 கிராம் அரிசி, அந்த அரிசியை இப்போ நான் ஊற வைக்கணும். அலசிட்டு அப்புறங்காட்டி நான் அடுப்பில் ஏற்றும் போது சொல்கிறேன். சிக்கன் பீஸை வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக போடணும். இங்கே பாருங்கம்மா, இப்போ நான் சட்டி வச்சுட்டு இப்போ ஒரு 100 மில்லி எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பட்டர் இருக்குதுல்ல, இந்த பட்டர் கொஞ்சம் நம்ம போடணும். மெயினாக வந்து இந்த மந்தி உளுக்கு பட்டர் போடுவாங்க. அது ஒரு கணக்கு, ஒரு 50-75 பாருங்களேன், போட வேண்டியது மணத்துக்கு. நல்லா பட்டை, இலை, ஏலக்காய், பூவு, கிராம்பு, கொஞ்சம் சீரகம், ஒரு எலுமிச்சைப்பழம், இது போட்டு கொஞ்சம் மணம் வரட்டு. இந்த கீரை வெங்காயத்தை போடணும். ஒரு 5 பச்சை மிளகா எடுத்துக்கிறேன். அதை லைட்டாக நேராக கீறி இது போடணும். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கணும். இது நல்லா வதங்கட்டேன். இது மூடியை போட்டு இப்போ மூடி வச்சிடும். இப்போ பார்ப்போம், மூடியை திறந்து நல்லா இது நிற்கிது பொன்னிறமாக. நல்லா கொஞ்சம் ரொம்ப வதங்க தேவையில்லை. பாருங்கள், இது இருக்குதா. இதில் நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு போடணும். அந்த கறிக்கு தகுந்த மாதிரி நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு போடணும். நான் இப்போ வந்து ஒரு 1 கிலோ கறி போடுறேன். இதில் கொஞ்சம் அதில் பிரட்டுறதுக்கு, கறியில் பிரட்டுறதுக்கு கொஞ்சம் வேணும். நம்ம மந்தி மசாலான்னு பொடியாக்கி வச்சுருந்தோம்ல, அந்த அதில் கொஞ்சம் நேரம் பிரட்டுறதுக்கும் வச்சுக்கிறணும். லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க.
இந்த பாருங்கள், இந்த சிக்கன் சூப்னு சொல்லி ஒன்று விற்கும், கடையில் விற்கும். அதை ஒரு கட்டி எடுத்து போட்டுக்கும். லைட்டாக முடிக்கணும். மிளகாத்தூள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறணும். போட்டுட்டு என்ன செய்யணும், பக்கத்தில் ஒரு சட்டியில் சுடுதண்ணி போட்டுக்கணும். இப்போ வந்து நான் 4 கிளாஸ் அரிசிக்கு 8 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ நான் வந்து 8 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். ஊற்றின பிறகு இதை கறியை நம்ம இறக்கணும். துண்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்தாலே அந்த சாப்பாட்டில் வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஃபுல்லாக அவியக்கூடாது. நம்ம கறியை லைட்டாக எடுத்துகிட்டு நசுக்கி பார்த்துட்டு உடனே இது எப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சோ கறியை நம்ம எடுத்துடணும் வெளியே. உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக ஆக்கிதான்னு பார்த்துக்கிறணும். கொஞ்சம் சுள்ளுண்டு உப்பு உரப்பு இருக்கணும் நமக்கு. அதோடு என்ன செய்யணும், அரை லெமனை வந்து இப்படி புளிஞ்சு ஊற்றணும். திரும்ப நம்ம இதை மூடி வச்சிட வேண்டியது. பாருங்கம்மா, மூடியை திறந்து பார்க்கணும். பார்த்துட்டு ஒரு கறி எடுத்து பாருங்க, வெந்துருச்சு லைட்டாக, அரை வெக்கடத்தை இருக்கேன். இந்த கறியை பூரா அள்ளிடணும். எதுக்கு இந்த கறியை போட்டோன்னா, இந்த கறி வந்து அதோட சூப்பு இறங்கிடும். அப்போ அந்த மந்தி செம்ம டேஸ்ட் ஆகிக்கும். அதனால் இனிமேல் நம்ம வந்து இது பொரிக்கிற வேலை இது. அதனால் இந்த கறியை பூரா அரை வேக்காடை எடுத்துடணும். இதை பாருங்கள், அரை வேக்காடை இப்படி எடுத்துடுற கறியை பூரா. இப்போ என்ன செய்யணும், இந்த அரிசியை நம்ம போட்டோம். இது இப்போ இந்த சோறு கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு நான் தணலில் போடுறத சொல்கிறேன். இப்போ என்ன இது கொதிக்கட்டும், அரிசியும் தனிமா நாங்கள் இருந்துட்டு இப்போ அடுப்பில் தூக்கி போடுகிறோம். அதுக்கு பிறகு நம்ம இந்த கறிக்கு என்னென்ன மசாலா தூள் போடுறோன்னு இப்போ காட்டுறேன். கறி அள்ளினதோடைய இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், நம்ம மந்தி மசாலா தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள், சோயா சாஸு, டொமேட்டோ சாஸு, மிளகுத்தூள், உப்பு, எலுமிச்சப்பழம், எண்ணெய் எல்லாத்தையும் ஊற்றி நம்ம பிரட்டி நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிட வேண்டியது. நம்ம சோறு அடுப்பில் வச்சு இந்த சோத்தை பார்ப்போம். இப்போ சோறு நம்ம இதை தண்ணி வற்றிருச்சா, பெரிய இடத்துல போட்டால் நமக்கு சரியாக வராது. சின்ன இடத்துல போட்டுக்கலாம். சின்ன இடத்துல போட்டு தலையில் நம்ம சோத்தை போட்டிக்கிறோமா, நம்ம கறி பொரிக்கிற வேலையை பார்ப்போம். மசாலாவில் ஊற வச்சோம்ல, அதை எடுத்து பொரிக்கிறோம். அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கம்மா, இப்போ கறி வந்து பொரிஞ்சிருச்சு. இதை நம்ம என்ன செய்கிறோம், இதை எடுத்து சோத்தை லைட்டாக இந்த கறியோட எடுத்து அடுப்பு கறியை சூடு பண்ணிமா ஒரு கிண்ணத்தில் வச்சு ஆயிலை ஊற்றினா முடிஞ்சு போச்சு. மந்தி பிரியாணி சூப்பர். ஆயில் எடுத்து இப்படியே மூடிடணும். மந்தி பிரியாணிக்குமா மந்தி சட்டினின்னு நிற்கிது. இதில் 3 பச்சை மிளகா, இங்கே பாருங்கள், இது 5 தக்காளி, ஒரு 10 பூண்டு, புதினா மல்லி, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தில் 3 பெரிய வெங்காயம், எலுமிச்சப்பழம், இதை இவ்வளோ ஊற்றி உப்பையும் போட்டு நம்ம அரைச்ச மக்கு மந்தி சட்டினி ரெடி.